ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்றைக்கி நம்ம 12வது நாளில் இருக்கோம். நேற்றைய பதிவில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் முக்கியமாக புனிதமான கோதாவரி நதி நம்ம ஷீரடியில் பாய்கின்ற அந்த கோதாவரி நதி எப்படி உருவானது, அதுக்கான பெயர் காரணம், இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கௌதம முனிவரை காப்பாற்றுனுச்சு. இதிலிருந்து கோகத்தியா பாவம், அதாவது பசுவை கொன்ற பாவம், கோகத்தியா பாவத்திலிருந்து கௌதம முனிவரை விடுவித்ததால் கோதாவரி என்று அந்த நதிக்கு பெயர் வந்தது. கங்கையோட மறு அவதாரம் தான் கோதாவரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு பவித்திரமான நதிக்கு தான் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வராரு. அவர் கோதாவரியில் நீராடி நதிக்கரையின் இரு புறங்களிலும் புண்ணியஸ்தலங்களை தரிசித்து மஞ்சரீகம் என்ற இடத்திற்கு வந்தார். அங்கு மாதவராணியன் என்ற முனிவர் தினமும் தனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு பூஜை செய்கிறாரு. யாரு? மாதவராணியன் அப்படிங்கிற ஒரு முனிவர். அவரோட இஷ்ட தெய்வம் தான் நரசிம்மர். நரசிம்ம அவதாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நரசிம்ம அவதாரம் தான் அவரோட இஷ்ட தெய்வமா. அதனால தினமும் தன்னோட மனதில் நினைத்து கொண்டே பூஜை செய்தே வராரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு நரசிம்ம சுவாமிக்கு பதிலாக நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் மனசில் தோன்றாரு. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும். முக்கியமாக சாய் பக்தர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவோம். சிவன் கோவிலாக இருக்கலாம், முருகன் கோவிலாக இருக்கலாம், விநாயகர் கோவிலாக இருக்கலாம். எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, நம்மளோட சாய் நம்மளோட மனசில் நினைவுக்கு வந்துடுவார். ஆனால் நம்ம சாய் நம்ம இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க. அவர் தான் நம்மளோட குலதெய்வம்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வர்றது எல்லாருக்கும் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இவருக்கு பார்த்திங்கன்னா நரசிம்ம சுவாமி மட்டும்தான் தெரியும். அதாவது நரசிம்மர் அவதாரம் தான் தெரியும். நரசிம்ம சரஸ்வதி பற்றி தெரியாது. அப்படி இருக்கும்போதே நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அவங்களோட நினைவில் வராங்க. இந்த மாதிரி கூட நிறைய பக்தர்களுக்கு வந்திருக்கு. அதாவது சாயினா யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது கூட அவங்களோட கனவுல ஒரு உருவம் தென்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க தான் சாயி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் பூஜையை முடித்து கொண்டு வெளியில் வர அவருக்கு ஸ்ரீ சத்குருவே தரிசனம் தராரு. தன்னோட மனசில் தோன்றின அதே உருவம் கண் முன்னாடி தோன்றுறது. அதாவது வராரு அவர் நரசிம்ம சரஸ்வதி அவர்களே அவர் கண் முன்னாடி தோன்றி தரிசனமும் தராரு. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சுவாமிகளின் கால்களின் மேல் விழுந்து மெல்லிய குரலில், எப்படி இருக்கும், எப்போதும் நரசிம்ம சுவாமி தான், நரசிம்மர் தான் தன்னோட மனதில் தோன்றுவார். மனசில் அந்த உருவத்தை நினைக்கும் போது எதிர்பாராத விதமாக சம்பந்தமே இல்லாமல் ஒரு நபரோட தரிசனம் கிடைக்கிது. அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் யார் தன்னோட மனசில் தோன்றுறாங்களோ, எந்த உருவத்தை பார்த்தோமோ அதே உருவம் கண்ணு முன்னாடி நின்னா எப்படி இருக்கும், மெய் சிலிர்த்து போயிடும்ல, அதே உணர்வு தான் அவருக்கு. தன்னை மறந்து காலில் விழுந்துட்டாரு. ரொம்ப மெல்லிய குரலில் அவர்கிட்ட சொல்கிறாரு, காலில் விழுந்து சொல்கிறாரு, நான் பூஜிக்கும் அந்த நரசிம்ம சுவாமிகள் நீங்கள் தான். நான் நரசிம்மரை வழிபடுறேன். அந்த நரசிம்ம சுவாமியே நீங்கள் தான். இன்று உங்கள் பாதங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது. நான் மிக மிக மேன்மை அடைந்தேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, எங்கள் தரிசனத்தால் உன் சேவை பலித்தது. சுவாமி சொல்கிறார், நரசிம்ம சரஸ்வதி சொல்கிறாரு, என்னோட தரிசனத்தால் நீ என்னை பார்த்துட்டேல, அதனால் உன்னோட சேவை எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உன் பக்திக்கு நான் சந்தோஷம் அடைந்தேன். இத்தனை நாளாம் நீ கடவுளுக்கு பூஜை செய்துக்கிட்டே இருக்கல நரசிம்மருக்கு, அதனால் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். இன்று முதல் எங்களையே நீ தியானம் செய்து கொண்டிரு, அதாவது இன்னையிலிருந்து நீ என்னையே தியானம் செய்து கொண்டிரு என்று கூறி தன்னோட திவ்ய ரூபத்தை அவருக்கு காண்பிக்கிறாரு. திவ்ய ரூபம், அது என்ன திவ்ய ரூபம்? இவங்களே சுவாமி தானே, கண்ணு முன்னாடி தோண்டிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன திவ்ய ரூபம்? அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதனை மாதிரி தான் தெரிவாங்க. நரசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதனாக மட்டும்தான் தெரிவாங்க. இப்போ சாயி பார்த்தா நம்ம எல்லாருக்கும் எப்படி தோணும்? சாதாரணமாக இருப்பார், ஒரு கிழிந்து போன ஒரு துணியை போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக இருப்பார், எந்த ஒரு ஆடம்பரமும் இருக்காது. ஆனால் அவங்கள உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த திவ்ய ரூபம் காட்சி கொடுக்கும். ஒரு மகாராஜா மாதிரி இருப்பார். அதனால தான் இன்றைக்கி நம்ம சாயை மகாராஜா மாதிரி நம்ம ஆடைகள்லாம் உடுத்தி நம்ம அலங்காரம் படுத்தி நம்ம அவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தெய்வமாக காட்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த தெய்வ ரூபத்தை, சாதாரண ரூபத்திலிருந்து ஒரு தெய்வீக ரூபத்தை, திவ்ய ரூபத்தை அவருக்கு காண்பிக்கிறாரு. அந்த தெய்வீக திவ்ய ரூபத்தை பார்த்த மாதவராணியன் பரவசால் சத்குருவை இப்படி துதித்து பாடுறாராம், ஹே ஜெகத்குரு, உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். மனிதரை போல் காண்பித்தாலும், நீங்கள் சாதாரண மனிதரை போல் இருந்தாலும், அதாவது காண்பித்தாலும், நீங்கள் மும்மூர்த்திகளின் அவதாரமே.
உலகை காப்பதற்காகவே வந்த பரம்பொருள் நீர்தான். இந்த உலகின் ஜோதி சொரூபன் நீங்களே, இந்த உலகின் ஜோதி சொரூபன் நீங்களே என்றார். மாதவராணியா, நீ தினமும் எங்களின் ரூபமான நரசிம்ம சுவாமியை பூஜை செய்ததினால், என்னோட ரூபமான நரசிம்ம சுவாமியை தான் இத்தனை நாளாக பூஜை செய்து கொண்டு வந்த, அதனால தான் என்னோட தரிசனம் கிடைத்தது, உனக்கு பிரம்ம பதம் கிடைத்தது என்று ஆசீர்வதித்து அங்கிருந்து கோதாவரி நதிக்கரையில் இருக்கும் வாசர பிரம்மேஸ்வரி சேஸ்திரத்திற்கு வந்தார்கள். கோதாவரியில் குளிப்பதற்காக நதிக்கரைக்கு சென்றார்கள். அங்கு ஒரு பிராமணன் வயிற்று வலியால் அவதிப்பட்டு தரையில் புரண்டு கொண்டு இருந்தான். அப்பொழுது அவன், நான் மகா பாவி, என் போன்றோர் இந்த உலகத்தில் வாழ்வதால் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு அழுது புலம்புறான். மாதவராணியனோட சேர்ந்து கோதாவரி நதிக்கரைக்கு வந்து போறாரு. அங்கே வந்து நீராடுவதற்காக. அங்கே ஒரு நபர் வயிற்று வலியால், கடுமையான வயிற்று வலியினால் தாங்க முடியாமல், வயிற்று வலி காரணமாக தற்கொலை பண்ணிக்கிட்டவங்கள கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா வயிற்று வலி அவனுக்கு வந்தால் தான் வயிற்று வலியே தெரியும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உணர்வெல்லாம் வெளிப்படுத்தவே முடியாது. வயிற்று வலி வந்து சொல்லுவோம் நம்ம, அவனுக்கு வந்தால் தான் வயிற்று வலி தெரியும். நம்மளோட பிரச்சனை கஷ்டத்தெல்லாம் யாராவது புரிஞ்சிக்காமல் பேசுவாங்க. அப்போ நம்மளே கூட சொல்லுவோம், அவனுக்கு வந்தால் தாண்டா வயிற்று வலி தெரியும்னு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த வயிற்று வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் அவன் அழுது புலம்புறான். நான் வந்து ஒரு மகா பாவி, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களாம் இந்த உலகத்தில் வந்து வாழ்வதால் பிரயோஜனமே கிடையாது, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக செத்துடலாம், வாழ்வதற்கு உணவு தான் முக்கியம், வாழணும்னா உணவு தான் முக்கியம், உணவு உண்ணாமல் யாராலும் வாழ முடியாது, அந்த உணவே எனக்கு பகையானது, ஆகையால் நான் வாழ்வதை விட மரணம் அடைவதே மேலென்று நினைத்து ஒரு பெரிய பாறாங்கல்லை தன் வயிற்றில் கட்டிக்கொண்டு பகவானை நினைத்து, தேவா, நான் இந்த பூமிக்கு சுமையானேன், போன ஜென்மத்தில் யாருக்கும் அன்னதானம் செய்யவில்லையோ, பிராமணனின் சாப்பாட்டை திருடினேனா, பசு மேய்ந்து கொண்டு இருக்கையில் அதை விரட்டினேனா, நன்றியை மறந்தேனோ, தாய் தந்தையர்களை அவமானம் செய்தேனோ, வீட்டிற்கு வந்த விருந்தாளியை அவமதித்து அனுப்பினேனோ, காடுகளுக்கு தீயிட்டேனோ, தாய் தந்தையர்களை விட்டு மனைவியுடன் சென்று வேறு ஒரு குடித்தனம் சென்றேனோ, வேறென்ன பாவங்கள் செய்தேனோ தெரியவில்லை, அந்த பாவங்களினால் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். அழுது புலம்புறான். நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படியே பட்டியலிட்டு சொல்கிறாரு. அந்த தப்பு பண்ணனா, இந்த தப்பு பண்ணனா, யாருக்கும் சாப்பாடு தரலையா, என்னோட பெற்றோர்களை பார்த்துக்கலையா, பசுமாட்டை வந்து நான் ஏதாவது கஷ்டப்படுத்திட்டேனா, காடுகளுக்கு வந்து தீ வச்சுட்டேனா, பிராமணர்களோட ஏதாவது யாசகம் கேட்டு சாப்பிட்றவங்களோட சாப்பாட்டையே நான் திருடிட்டேனா, என்ன தான் தப்பு பண்ணேன், சாப்பிடக்கூட முடியலையே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சாப்பாடு தானே முக்கியம், சாப்பாடே சாப்பிட முடியாது, சாப்பாடே எனக்கு வந்து எதிரி ஆயிடுச்சு, சாப்பிட்டா எனக்கு இப்படி நரக வேதனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அழுது புலம்புறாரு. தன்னோட உடலோடு, அதாவது தன்னோட வயிற்றில் வந்து ஒரு கல்லை கட்டிக்கிட்டு, ஒரு பெரிய பாறாங்கல்லை கட்டிக்கிட்டு கோதாவரி நதியில் விழுந்து தற்கொலை செய்வதற்காக முயற்சி பண்ணும்போது, விலக போகும்போது அதை பார்த்த நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் தன் அருகில் இருக்கும் சீடர்களை அழைத்து, எவனோ ஒருவன் தற்கொலை செய்வதற்காக நதியில் விழ பார்க்கிறான், உடனே சென்று அவனை தடுத்து கரைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்றாரு. தன்னோட சீடர்கள் அனுப்புறாரு. அங்கே பாருங்க, தன் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறான், உடனே போயிட்டு அவனை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு தன்னோட சீடர்களை வந்து அனுப்பி வைக்கிறாரு. சீடர்களும் ஓடி சென்று அவனை பார்த்து குருவிடம் கொண்டு வந்தார்கள். சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, அவனை தடுத்து நிப்பாட்டி குருக்கிட்ட கொண்டுட்டு வராங்க, நரசிம்ம சரஸ்வதி கிட்ட வந்து கொண்டுட்டு வராங்க. அப்பொழுது ஸ்ரீ குரு சொல்கிறாரு, என்னப்பா என்ன ஆச்சு, தற்கொலை செய்வது மகா பாவம்னு உனக்கு தெரியாதா, நீ ஏன் இந்த நதியில் விழுந்து மரணம் அடைய பார்த்தாய் என்று கேட்குறாரு. நீ ஏன் அப்படி தற்கொலை பண்ணிக்க முயற்சி செய்த, என்ன உனக்கு கஷ்டம், இப்படி பண்ணுறதுனால மிகப்பெரிய பாவம் வரும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா. அப்பொழுது அவன் சொல்கிறான், யதீஸ்வரா, நான் என்ன சொல்வேன், நான் என்னென்ன சொல்லுவேன் என் கஷ்டத்தை, நான் இந்த பூமிக்கு சுமையானேன், 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டாலேயே வயிற்று வலியால் அவதிப்படுகிறேன். எப்படியா பாவம் பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், 15 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைனா மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்றாராம். அப்படி சாப்பிட்டா கூட இவரால் தாங்க முடியாத அளவுக்கு வயிற்று வலியா, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும், ஒரு நாள் இல்லை 2 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், இவர் 15 நாளுக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்றாராம். ஆனால் அந்த சாப்பாடு கூட இவருக்கு வந்து எதிரியாக வந்து மாறுது. சில நேரத்தில் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட சாப்பிட்றாராம். அப்படி சாப்பிட்டுமே வந்து இவரால் வந்து முடியலை, அந்த வயிற்று வலி வந்து தாங்க முடியல, அந்த துயரத்தை தாங்க முடியாமல் தான் தற்கொலை செய்ய முனைந்தேன் அப்படின்னு அவரோட கதையெல்லாம் சொல்கிறாரு. வாழ்வதற்கு உணவு தான் முக்கியம், ஆனால் அந்த உணவு எனக்கு பகையானது, இனி நான் வாழ்வது எப்படி என்றான். அப்பொழுது சத்குரு சொல்கிறாரு, மகனே, நீ பயப்பட வேண்டாம், உன் துயரம் இன்றுடன் தீர்ந்து விட்டது,
நீ விருந்து சாப்பாடு சாப்பிடலாம் என்று சொல்லும் பொழுது அந்த கிராமத்தின் அதிகாரியான ஒரு பிராமணன் நதியில் குளிப்பதற்காக அங்கு வந்தார். அவர் சத்குருவை பார்த்தவுடனே அவர் குருவின் பாதங்களை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறார். சரியா, இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நரசிம்ம சுவாமி அவர்கள், நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த வயிற்று வலிக்காரன்ட்ட, நீ இனிமேட்டு பயப்படாத, உன்னோட வயிற்று வலி, இந்த பிரச்சனை, இந்த துன்பம் எல்லாம், அந்த நோய் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னைக்கு அப்புறம் நீ விருந்து சாப்பாடே சாப்பிடலாம். சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா தானே உனக்கு வந்து வயிறு வலிக்குது, அதுவும் 15 நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாலே உன்னால் தாங்க முடியலன்னு சொல்கிறேல்ல, நீ கவலையே படாத, இன்னைக்கு நீ விருந்து சாப்பாடே சாப்பிட போகிற அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதே அந்த கிராமத்தோட அதிகாரி ஒருத்தர் வந்து அந்த நீரில், அந்த புண்ணிய நதியில் கோதாவரியில் குளிப்பதற்காக வராரு. வந்தவர் இவரை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு, அதாவது பாதங்களை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறாரு. அப்பொழுது பகவான், அதாவது நரசிம்ம சரஸ்வதியை சொல்கிறாரு, அவரை பார்த்து, அந்த அதிகாரியை பார்த்து, நீ யாருப்பா, எங்கேருந்து வர, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவரும் அவரோட குலம் கோத்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவரோட பேரை சொல்கிறாரு. என்னோட பெயர் வந்து சாயம் தேவன், எங்களோட ஊர் வந்து காஞ்சிபுரம், வயிற்று பிழைப்புக்காக இந்த நகரத்தின் மன்னனான ஒரு முகமதியரிடம் வேலை செய்கிறேன். இங்கு நான் ஒரு வருஷ காலமாக பணிபுரிகிறேன். இன்று எனக்கு உங்கள் தரிசனம் கிடைத்து விட்டது, நான் மேன்மை அடைந்தேன். நான் செய்த பாவங்கள் எல்லாம் உங்கள் தரிசனத்தால் போய்விட்டன. தங்களுடைய அனுகிரகத்தால் இந்த சம்சார கடலை எளிதில் தாண்டிவிடலாம். கங்கையில் நீராடினால் பாவங்கள் தொலைகின்றன. சந்திர தரிசனத்தால் உள்ளம் குளிர்கிறது. கற்பக விருட்சத்தால் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறுகின்றன. ஆனால் உங்களை போன்ற மகான்களை தரிசித்தால் எல்லாமும் பெற்று 4 புருஷார்த்தங்களும் பெறுகிறோம் என்று துதித்து வணங்கிறாரு. அப்பொழுது சுவாமிகள் அவரை ஆசீர்வதித்து பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு சொல்றாரு, அந்த சாயம் தேவனை என்ன பண்றாரு, பக்கத்தில் உட்கார வச்சு சொல்றாரு, நீ இந்த பிராமணனை, அதாவது இந்த வயிற்று வலியால் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவரை காண்பித்து சாயம் தேவனுக்கு வந்து சொல்றாரு, இவருக்கு வந்து வயிற்று வலி இருக்கு, தீராத வயிற்று வலி வந்து இருக்கிறது, சாப்பிடாம இவனால் எப்படி வாழ முடியும், இவன் வியாதிக்கு விருந்து சாப்பாடு தான் மருந்து. எப்படி சாப்பிட்டாலே வயிற்று வலியால் துடிக்கிற அவனுக்கு என்ன மருந்தான், விருந்து சாப்பாடு தான் மருந்தான். நம்ம சாயோட கதைகள் படிக்கிற மாதிரியே இருக்குல்ல, சாய் கூட இப்படி தானே விசித்திரமான மருத்துவ முறைகள்லாம் பண்ணுவார், அவரோட லீலைகள் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கேயும். இவர் என்ன பண்ணுறாரு, வயிற்று வலியால் கஷ்டப்படுறவனுக்கு, அதாவது சாப்பிட்டாலே அவனுக்கு வந்து வயிறு வலி, உயிர் போகிற அளவுக்கு வயிறு வலி, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்து போகிறான், அவனுக்கு விருந்து சாப்பாடு தான் மருந்து அப்படிங்கிறாரு. ஆகையால் இவனுக்கு நீ நல்ல சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சாயம் தேவன் ஆச்சரியப்பட்டு போகிறாரு. நம்மள மாதிரியே சத்குருவே, இவன் ஒரு மாதத்திற்கு பிறகு நேற்று ஒரு நாள் தான் சாப்பிட்டான், ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவன் நேற்று தான் சாப்பிட்டான், அதுக்கே அவன் வயிற்று வலி தாங்க முடியாமல் அவன் வந்து அவதிப்படுறான், தற்கொலை பண்ணிக்கவே போயிட்டான். அவனுக்கு போயிட்டு நீங்கள் விருந்து சாப்பாடு போட சொல்கிறீங்களே, இவனுக்கு விருந்து சாப்பாடு போடுவதால் எனக்கு பிரம்மஹத்தியா, அதாவது பாதக தோஷம் நேரிடுமோ என்று பயமாக இருக்கிறது. நீங்கள் விருந்து சாப்பாடு போட சொல்கிறீங்க, ஏற்கனவே அவன் சாப்பிட்டுட்டு வயிறு வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்கான், இப்போ நான் சாப்பாடு போட்டு அதை சாப்பிட்டு இவன் செத்து போயிட்டானா, அந்த பாவம் என்னை தானே சேரும் அப்படின்னு அவர் பயந்து போய் கேட்குறாரு. சாயம் தேவன் இப்படி பயந்து போய் கேட்டதை பார்த்த சுவாமிகள், நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, அப்படி சிரிச்சுக்கிட்டு, சரி அப்போ இவனுக்கு வந்து சாதாரணமான விருந்தெல்லாம் வேணாம், இவனுக்கு தடபுடலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக பாயசம்லாம் செஞ்சு தடபுடலாம் விருந்து கொடு, அதுதான் இவனுக்கு சரியான மருந்தாக இருக்கும், நீ ஒன்றும் பயப்படாத, சரியான விருந்து கொடு, தடபுடலாம் பாயசத்தோடு வந்து கொடுக்கணும், வடை பாயசத்தோடு கொடு அப்படிங்கிறாரு. சாயம் தேவனுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இவர் சாப்பாடு போட சொன்னார், விருந்து கொடுக்க சொன்னார், சாப்பாடு போட்டாலே அவன் செத்து போயிடுவான், எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னால் இவருக்கு என்னடானா வடை பாயசத்தோடு விருந்து கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் வேறு வழி இல்லை, சுவாமிகள் சொல்லிட்டாங்க, சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். முழுமையாக நம்பின சாயம் தேவன் என்ன பண்ணுறாரு, மறுபேச்சு பேசாமல் சாயம் தேவனும் சம்மதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களையும் விருந்துக்கு, அதாவது பிக்ஷைக்கு வர சொல்கிறாரு. தன்னோட வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பிக்ஷை எடுத்தீங்க அப்படின்னா எங்களோட கருமா எல்லாம் தீர்ந்துடும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, அதுவும் உங்களோட சீடர்களோட எல்லாரும் சேர்ந்து நீங்கள் வரணும் சுவாமி, இந்த வயிற்று வலிக்காரருக்கு நான் விருந்து வைக்க போகிறேன்ல, அதில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு அவர் வந்து வேண்டி கேட்டுக்கிறாரு, அன்போடு கூப்பிட்றாரு. அவரோட அன்புக்கு அவர் அன்பாக கூப்பிட்டதுனால, அன்பாக கூப்பிட்டா யார் வேணாலும் வருவாங்க, எந்த கடவுளாக இருந்தாலும் வருவாங்க, சுவாமியும் வரேன்னு சம்மதிச்சிட்டாரு. அப்பொழுது ஸ்ரீ குருவுடன் எல்லோரும் சாயம் தேவன் வீட்டிற்கு சென்றார்கள். அந்த புண்ணிய தம்பதிகள், அதாவது குருவே கடவுளே வீட்டுக்கு வராங்க, அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து புண்ணியம் செய்தவங்க தானே, அதுதான் சொல்கிறாங்க. சாயம் தேவனும் அவரோட மனைவியும் அந்த புண்ணிய தம்பதிகள் அலங்கரித்த மேடையில் மனைகளை அமர்த்தி ஸ்ரீ குருவையும் மற்றவர்களையும் அமர செய்து 6 விதமான பூஜைகளுடன், அதாவது இந்த பாத பூஜையிலிருந்து 6 விதமான பூஜைகளை செய்து
ஸ்ரீ குருவை பூஜித்து ஸ்ரீ குருவின் பாதங்களுக்கு பாத பூஜை செய்தார்கள். ஸ்ரீ குரு மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்களின் பக்தியை புகழ்ந்து, உங்களின் சந்ததி பெருகும், உங்கள் வம்சத்தில் எல்லோருக்கும் எங்களிடம் பக்தி உண்டாகும் என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. உங்களோட வம்சம் விருத்தியாகும், உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வம்சத்தில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே என்னோட பக்தர்களாக ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாயம் தேவன் யாரோட முன்னோர்? இப்போ இந்த கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்கார நாம தாரகன், அவரோட முன்னோர் தான் சாயம் தேவன். இதுலேருந்து நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம போன பிறவியில், அதாவது செய்த நல்ல கர்மாக்கள்னாலையும் ஒரு சில நல்ல விஷயங்கள்னாலையும் தான் ஒரு சில விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம், கேட்குறோம், ஒரு குருவை பார்க்குறோம், உணர்கிறோம், சாமி கும்பிடுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் அவங்க செய்த நற்காரியங்கள்னாலும், அதாவது அப்போ நம்ம முன்னோர்கள், அதாவது என்னோட தாத்தா பாட்டிலாம் சாயை கும்பிட்டுருக்க மாட்டாங்களே அப்படின்னு கூட நினைக்கலாம். அதாவது அவங்களோட அவதாரங்கள் இருப்பாங்களே, அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு முறையாவது அவங்களோட நாமத்தை ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. இப்போ நம்மளோட தாத்தா பாட்டி, நம்மளோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அவங்களுக்குலாம் எப்படி சாயை தெரிஞ்சிருக்குமா? எப்படி அவரெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க நம்மளோட சந்ததிகளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சாய் அப்போ இல்லவே இல்லையே, இல்லைனா அப்போ தானே வாழ்ந்துட்டு இருந்தார், அவரை பற்றி புகழ் வெளியே எங்கேயும் பரவலையே, எப்படி நம்ம இவரோட சாயோட பக்தர்களாக ஆனோம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரலாம். ஏன் இப்போ நம்ம நரசிம்ம சரஸ்வதியோட கதைகள்லாம் கேட்டுட்ருக்கோம், நமக்கு ஏன் இவர் மேலே ஒரு ஈடுபாடு வருது? இது எல்லாத்துக்கும் காரணக்காரியும் இருக்கும். இப்போ சாயம் தேவன் மாதிரி நம்மளோட முன்னோர்கள் ஏதாவது ஒரு டைமில் அவங்கள நம்புனாங்க, பூஜை செய்தாங்க, இல்லை வேறு என்ன வேணால் நடந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவங்களோட நாமத்தை, அவங்களோட பெயரை பூஜை செய்திருக்கலாம், அதாவது சொல்லியிருக்கலாம், நாம ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஒரு பெயரை உச்சரிக்கலாம், காதால் கேட்டிருக்கலாம், இல்லைனா வேறு யாருக்காவது அவரோட பெயரை சொல்லியிருக்கலாம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்திருக்கும். பூர்வ ஜென்ம பந்தங்கள் இல்லாமல் யாரும் சத்குருக்கிட்ட நெருங்கவே முடியாது. அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சாயோட அவதாரங்கள் இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கும்ல, அந்த மாதிரியான அவதாரங்களோட பேர்களை நம்மளோட முன்னோர்கள் உச்சரிச்சிருக்கலாம், இல்லை மிகவும் பக்தியோடு இருந்திருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம கற்பனைக்கெலாம் அப்பாற்பட்டு இருக்கோம். அதெல்லாம் இது எல்லாமே நமக்கு புரிஞ்சிக்க முடியும். இப்போ என்னாவது எல்லோரும் அங்கே போகிறாங்க, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த வயிற்று வலி பிராமணனும் அதை சாப்பிட தொடங்குறான். அதாவது பூஜை செய்து அவங்க விருந்து பரிமாறுறாங்க, அதாவது பிக்ஷைக்கு வந்தவங்களுக்கு விருந்தே பரிமாறுறாங்க. சுவாமிகளும் அவங்களோட சீடர்களும் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க. கூடவே சேர்ந்து அந்த வயிற்று வலிக்காரனும் சாப்பிட்றான். அந்த விருந்து சாப்பாடை வடை பாயசத்தோடு சாப்பிட்றான். ஸ்ரீ குருவின் மகிமையினால் அவனோட வயிற்று வலி போய்விட்டது. அந்த விருந்து சாப்பாட்டை சாப்பிட்ட மறுகணமே அவனோட வயிற்று வலி நீங்கிவிட்டது. ஆகையால் நாமதாரகா, ஸ்ரீ குருவின் கிருபை பெற்றவர்களுக்கு சகல வியாதிகளும் போய் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் நசிந்து விடும் என்று நாமதாரகன்ட்ட சித்த முனிவர் சொல்கிறாரு. அதாவது குருவோட கிருபை பெற்றுட்டோம், அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சின்னா தீர்க்க முடியாத வியாதிங்கிறதே கிடையாது, எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும். இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்மளும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளையும் நம்மளோட சத்குரு காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. பல இன்னல்களான நேரத்துலையும், இக்கட்டான நேரத்துலையும், கொடுமையான வியாதிகளையும் நம்மளோட சத்குரு இன்னைக்கு வரைக்கும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம தொடர்ந்து அடுத்ததாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நாமதாரகன் சுவாமி சித்தமுனிவர்கிட்ட கேட்குறாரு, சுவாமி பிறகு ஸ்ரீ குரு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்குறாரு. அதற்கு சித்த முனிவர் சொல்கிறாரு, சாப்பிட்டு முடித்தவுடன், அதாவது சாப்பாடு விருந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாயம் தேவனை பார்த்து சொல்கிறாரு, உன் பக்திக்கு உவந்தேன், உன் வம்சத்தினர் என் பக்தர்கள் ஆவார்கள், உங்கள் வீட்டில் குறை என்பது இருக்காது என்று ஆசீர்வதிக்கிறார். சாயம் தேவன் குருவின் பாதங்களை தொட்டு வணங்கி, ஸ்ரீ குருவே உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், ஸ்ரீ குருவே உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், நீங்கள் மானிடராக காண்பித்தாலும் நீங்கள் மனித இனத்தை காப்பதற்காகவே பிறந்த தெய்வம்தான் நீங்கள். உங்கள் சேவையினால் என் வாழ்வு மேன்மையடைந்தது. நீங்கள் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு இக்கட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிங்க, ஆனால் நான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில், ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கேன். நான் சேவை செய்யும் முகமதிய, அதாவது நான் வேலை பார்க்குறேன்ல, அந்த முகமதிய மன்னர் ஒருவர் ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவாராம், ஒரு பிராமணரை கொண்டு விடுவாராம். முகமதியர்கள் முகலாய ஆட்சி காலம்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம எல்லாரும் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்போம், ஸ்கூலில் படிச்சிருப்போம். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பிரிட்டிஷ்காரங்க நம்மளோட இந்தியாவை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, முகலாயர்கள் தான் ஆட்சி புரிஞ்சாங்க. பெரும்பாலான தேசங்களை இந்தியாவில் இருக்க பெரும்பாலான தேசங்களை முகலாயர்கள் தான் ஆட்சி புரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா தான் இஸ்லாம் மதம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானது நம்மளோட இந்தியாவில். அந்த மாதிரியான டைமில்
ஒரு சில முகலாய மன்னர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரிடமும் அன்பாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு சில உதாரணம் தான் அக்பர்லாம் வந்து சொல்லலாம். ஆனால் ஒரு சில முகலாய மன்னர்கள் வந்து ஹிந்து கோவில், இப்போ சிவன் கோவில் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இது பண்ணி நான் சரி ஓகே ரொம்ப டீப்பாக வந்து போக வேணாம். அப்போ அந்த முகலாய மன்னர் வந்து இவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கார்ல சாயம் தேவன், அந்த முகலாய மன்னர் என்ன பண்ணுவாராம், வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு பிராமணரை வந்து கொலை பண்ணுவாராம். எப்படி இருக்கு பாருங்க, அந்த முகலாய ராஜாவுக்கு வந்து ஒரு விளையாட்டு போல இது. வருஷத்துக்கு ஒரு பிராமணரை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விளையாட்டு போல. அதனால இந்த வருஷம் யாரை வந்து கொல்ல போறாருன்னா சாயம் தேவனை தான் கொல்ல போறாரு. அதுக்காக கூப்பிட்டுருக்காராம், அரசவைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காராம். எப்படி இருந்திருக்கும், நம்மளை கொல்ல போகிறாங்க, நம்மளை கூப்பிட்றாங்க, போய் தான் ஆகணும், போகலைன்னா நம்ம குடும்பத்தோடு நம்மளை கொண்டுருவாங்க, போனால் நம்மளோட உயிர் மட்டும் போகும், போகலைன்னா நம்ம குடும்பத்தோடு கொண்டுருவாங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள்கிட்ட முறையிட மட்டும்தான் முடியும். அந்த கடவுளே அந்த நேரத்தில் நேரில் வந்த மாதிரி நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. இது எதையும் அவர் காமிச்சிக்கல பார்த்தீங்களா? இவ்வளவு நேரம் அவருக்கு வந்து விருந்து வச்சு அந்த குரு சாப்பிட்ற வரைக்கும் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அந்த தெய்வம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற வரைக்கும் அவரோட கஷ்டத்தை சொன்னார். இதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் அவர் எதையுமே அவரோட கஷ்டத்தையோ துன்பத்தையோ எதையுமே காமிச்சிக்கல. தடபுடலாக விருந்து செய்ய சொன்னார். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு சாயம் தேவனை வந்து கொலை பண்ண போகிறாங்க, கொன்றுவாங்க. சாயம் தேவனுக்கு வேறு வழி கிடையாது. ஒன்று அவர் அந்த அரசவைக்கு போய் தன்னோட உயிரை வந்து விடணும், அந்த ராஜா கையால் சாவணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இவர் அந்த அரசவைக்கு போகலைன்னா ராஜா எங்கே ஓடுனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, குடும்பத்தோடு கொன்றுவாங்க. ஒன்று இவர் அங்கே போய் சாவணும், அப்படி இல்லைன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா குடும்பத்தோட யாரெல்லாம் இருக்க குழந்தைங்க முதற்கொண்டு வம்சமே இல்லாமல் அழிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட இக்கட்டான நிலமை. அந்த நிலைமையில் கூட சத்குருவை என்ன பண்ணுறாரு, அந்த தெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு, அதுவும் எப்படி அந்த மேடையெல்லாம் அலங்காரம் செய்து 6 விதமான பூஜைகள் செய்து எந்த ஒரு கஷ்டத்தையும் மனசில் வச்சுக்காமல் அவரோட மனசில் அந்த நிமிஷம் வரைக்கும் எதையுமே இல்லை, சாப்பாடு போடுறாரு, யாசகம் கேட்டு வர சொல்கிறாரு, விருந்து கொடுக்குறாரு. அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் தன்னோட கஷ்டத்தையே சொல்கிறாரு. நம்ம பல பேர் இன்றைக்கி நம்மளோட கஷ்டத்தை தான் முதல்ல நம்ம தெய்வத்துக்கிட்ட சொல்கிறோம். கடவுளுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுதான் முக்கியம். இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான கதைகள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். யாரையும் வந்து நான் தாழ்த்தி பேசுகிறதா நினைக்க வேணாம். நமக்கான இயல்பு அதுதான். நானும் இப்போ கிட்டத்தட்ட அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கதைகளெல்லாம் நம்ம சாய் நம்மளை வந்து படிக்க சொல்கிறாரு, படிக்க வைக்கிறாரு. அதான் உண்மை. நம்ம சாய் வந்து எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஷாமாவையே என்ன பண்ணுவார், ஷாமாவுக்குலாம் நிறைய புத்தகங்கள்லாம் படிக்க தெரியாது, ரொம்ப கற்றறிந்தவர் கிடையாது. ஆனால் அவருக்கு நிறைய புக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் பாபா. ஒரு சில டைமில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில லீலைகள்லாம் மற்றவங்களோட புக்கெலாம் தெரியாமல் எடுத்து கொடுத்துருவார். எடுத்து ஷாமா வந்து நீ படிப்பா, உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எதுக்காகனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்காக தான் அவங்களோட கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு, அதை மனசில் கூட வச்சுக்காமல் அதெல்லாம் மறந்து தான் கடவுளுக்கு நரசிம்ம சரஸ்வதிக்கு வருங்க இவ்வளவு சேவைகளும் செஞ்சாங்க. பொறுமையாக கூப்பிட்டு உட்கார வச்சு வடை பாயசத்தோட நம்ம வீட்டில் செய்வோமா, என்ன பண்ணுவோம், நாளைக்கு நம்ம சாவ போகிறோம் அப்படின்னா வடை பாயசம் செஞ்சு கடவுளுக்கு வந்து சாப்பாடு கொடுப்போமா. நம்ம சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுவோம், 3 நாளாக விளக்கு கூட ஏற்றலைங்க. அவ்வளோ கஷ்டங்க. எல்லோரும் சொல்கிறது அதுதான். என் நிறைய நண்பர்கள் ஒருத்தரா 2 பேரா, நான் தவணமஞ்சி பாராயணம் 108 நாள் பாராயணம் ரெகுலராக போகுது, கலந்துக்கோங்க அப்படின்னு. அதில் கூட ஒரு சில பேர் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம், நான் கலந்துக்கவே முடியல, விளக்கு கூட ஏற்றலை, அப்புறம் எங்கே நான் கலந்துக்கிறது, குரு சரித்திரம் பாராயணமும் நான் கலந்துக்க முடியல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம், வீட்டில் சாமி கும்பலில் விளக்கு ஏற்றலை, 3 நாளாங்க அவ்வளவு பிரச்சனை. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை வந்து சொல்கிறோம். ஆனால் இவங்கெல்லாம் எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள். நாளைக்கு சாக போகிறேன்னு தெரிஞ்சு கூட வீட்டில் வடை பாயசத்தோட ஒரு வயிற்று வலிக்காரனுக்கு விருந்து வைக்கிறாங்க, இவருக்கு வந்து சீடர்களோடு கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. அவங்களோட முகத்தில் அந்த ஒரு சின்ன கஷ்டத்தை கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் அதை அப்படியே வந்து உணர முடியுது. உங்களுக்கு உணர முடியுதா? சரி, இந்த கதைகள் மூலமாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமை போனாலும் இதெல்லாம் வந்து ஒரு சோதனை. இந்த மாதிரியான சோதனைகள் வரும்போதும் நம்ம சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான சேவை. கையில் காசு பணம் இருக்குது, நமக்கு வேலை கிடச்சிட்டா இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம், குழந்தை பிறந்துச்சுன்னா இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம், கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்குறோம், அதெல்லாம் சேவையே கிடையாது. அதெல்லாம் வந்து ஏதோ கடன்காரனுக்கு வந்து கடனை கொடுக்குற மாதிரி. அது நம்மளோட சாமி எதிர்பார்க்க மாட்டாங்க. சோதனை காலத்தில் கூட எவன் நமக்கு வந்து சேவை செய்கிறான். சேவைனா ஒன்றும் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு விளக்கேற்றி வச்சு அவருக்காக கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுறது தான். சரி, எப்போதும் போல் குரு சரித்திர கதைகளை விட்டுறாதீங்க. சாய்நாத சவணமஞ்சி பாராயணம் சாய் ஃபேமிலி சேனலில் போயிட்டுருக்கு, அதுலேயும் கலந்துக்கோங்க, மறந்துடாதீங்க.
இவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? நீ போயிட்டு வா, உன்னை அவன் கொலை பண்ண மாட்டான், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான். அந்த ராஜா, அந்த முகமதிய ராஜா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான், உன்னை கொலை பண்ணுவான், நீ பயப்படல, அவன் உனக்கு பரிசுகள் தான் கொடுப்பான். அது மட்டும் இல்லை, நீ உன்னோட வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் உனக்காக இங்கேயே உன்னோட வீட்டிலேயே நான் காத்துக்கிட்டு இருப்பேன், உனக்கு வந்து நீண்ட ஆயுள் உண்டாகும் அப்படின்னு ஆசை கூறாரு. நீ போப்பா, தெரியுமா போப்பா, நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சும்மா அனுப்பி வைக்கல. நீ போயிட்டு வர வரைக்கும் நான் உன் வீட்டிலே தான் இருப்பேன், நீ போயிட்டு வந்து என்னை நீ பாப்பா, இது நடக்கும், இது நிச்சயம், இது சத்தியம், நான் உன் கூடையே உன் வீட்லேயே நான் இங்கேயே இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அதாவது போகும்போது கூட கொஞ்சம் பயம் கூட மனசில் இருக்கக்கூடாதுல்ல. சத்குருவே நம்ம வீட்டில் நமக்காக காத்துட்டு இருக்கார், சுவாமியே நம்ம வீட்டில் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சந்தோஷம் அடைந்த சாயம் தேவன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தைரியமாக அந்த அரசவைக்கு வந்து போகிறாரு. கொஞ்சம் கூட மனசில் பயம் இல்லை. போனால் கொண்டுருவாங்க, தெரியும், நல்லா தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருடமும் இதான் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த வருஷம் நம்மளை கொலை பண்ண போகிறாங்க, நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் நம்மளோட கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிற தைரியத்தோடையும் மனசில் கொஞ்சம் கூட பயமோ கவலையோ எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனையோ எதுவுமே இல்லாமல் நம்பிக்கையோட சந்தோஷமாக போகிறாரு. அந்த அரசவைக்குள் நுழைஞ்ச உடனே அந்த ராஜாவுக்கு கோபம். நான் ஏன் நீ சொன்ன டைமுக்கு வரல, நான் எந்த டைமுக்கு உன்னை வர சொன்னேன், நீ எந்த டைமுக்கு வந்திருக்கேன்னு ரொம்ப கோபமாக உள்ளுக்குள்ளே போகிறாராம். அவர் உள்ளுக்குள்ளே போன உடனே அந்த ராஜா மயங்கி போய் விழுகிறாரு. அந்த மன்னர் வந்து மயக்கம் போட்டு விழுகிறாரு. ஏதோ அவருக்கு ஒரு மரண பயம் வந்துடுது. திடீர்னு அந்த ராஜாவுக்கு மரண பயம். அவர் ராஜா என்ன பண்ணியிருக்காரு, இன்னொருத்தரை தான் கூப்பிட்டுருக்காரு, சாயம் தேவனை தான் கூப்பிட்டுருக்காரு கொலை பண்ணுறதுக்காக. வந்த சாயம் தேவன் தான் மயங்கி போய் விழுகணும். ஆனால் சாயம் தேவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, அவர் தைரியமாக நின்றுட்டு இருக்காரு. ஆனால் இவர் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, மயங்கி போய் விழுகிறாரு, அதுவும் பயந்து மரண பயத்தோட. அப்பொழுது அவருக்கு ஒரு கனவு வருது. கனவில் தன்னை யாரோ கத்தியால் குத்துவதாக தோன்றி வலி ஏற்பட்டது. மன்னர் உடனே தூக்கத்திலிருந்து எழுந்து அந்த மயக்கத்திலிருந்து எழுகிறார். அந்த மயக்கத்திலே ஒரு கனவு வருது. அவரை யாரோ ஒருத்தர் வந்து கத்தியால் குத்துற மாதிரியும், அதனால் அந்த வலி கத்தியால் குத்துற எவ்வளவு வலியை வந்து அனுபவிக்க நேரிடும், அந்த முழு வலியையும் அந்த கனவுலேயே அவர் வந்து அனுபவிக்கிறாரு. அந்த வலி தாங்க முடியாமல் அந்த கனவில் அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுறாரு. அப்பொழுது தான் அவருக்கு அந்த ஒரு உண்மை வந்து புரிய வருது. இதே மாதிரி தானே நம்ம வந்து அடுத்தவங்களெல்லாம் இந்த கத்தியால் குத்தி குத்தி நம்ம இவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுத்தோம், எவ்வளவு துன்பத்தை அவங்க எல்லாம் அடைஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் இவ்வளோ நாளாக இவ்வளோ கொடுமைகளும் நம்ம வந்து செஞ்சிட்டோமே, எவ்வளோ பேருக்கு இந்த கொடுமையான வலியை கொடுத்துருப்போம், இந்த மயக்கத்தில் ஏற்பட்ட அந்த வலி, அந்த கனவில் ஏற்பட்ட அந்த வலியவே நம்ம தாங்க முடியலையே, நிஜத்தில் இவ்வளவு கஷ்டத்தை நம்ம எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் செய்த கொடுமைகளை நினைத்து மனம் வருந்தி வெளியில் காத்து கொண்டிருந்த சாயம் தேவன்கிட்ட ஓடி வந்து, ஐயா, நான் உங்களை அழைக்கவில்லையே, நீங்கள் ஏன் வந்தீர்கள், என்னை மன்னியுங்கள், நான் உங்களை கூப்பிடவே இல்லை, இவர் தான் கூப்பிட்டு அனுப்பிச்சது, இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, நான் உங்களை கூப்பிடவே இல்லை, நீங்கள் இங்கே ஏன் வந்தீங்க, என்னை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அவருக்கு ஆடை ஆபரணங்களை பரிசாக கொடுக்குறாரு, துணிமணிகளை கொடுக்குறாரு, தங்க நகைகளை பரிசாக கொடுத்து அனுப்பி வைக்கிறார் வீட்டுக்கு. சாயம் தேவன் ஸ்ரீ குருவின் ஆசையினால் தனக்கு வந்த ஆபத்து நீங்கியதை நினைத்து சந்தோஷம் அடைந்து மிகவும் வேகமாக ஸ்ரீ குருவிடம் வந்து அங்கு நடந்ததை கூறி குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கி, சுவாமி, உங்கள் கருணையினால் கிடைத்த இந்த வாழ்க்கையை உங்களின் சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை உங்கள் சேவகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான். சாமி, உங்களோட அருளாலையும் ஆசையாலையும் தான் இப்போ நான் உயிரோடு இருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு, மறுபிறவி கொடுத்துருக்கீங்க, மீதமுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு சேவை செய்வதிலேயே அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னோட மீதி வாழ்க்கையை உங்களுக்காக மட்டும்தான் நான் சேவை செய்வேன், அதுதான் என்னோட முழு நேர வேலையாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து கொடுங்க, அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. மீதம் இருக்க வாழ்நாட்களை உங்களுக்காக செலவிடுவதே எனக்கு வந்து சந்தோஷம், எனக்கு இந்த சந்தோஷத்தை பூர்த்தி செய்யுங்க, என்னோட ஆசையை நிறைவேற்றுங்கன்னு கேட்குறாரு. அதற்கு சத்குரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் சாயம் தேவனை பார்த்து சொல்கிறாரு, மகனே, நான் இப்பொழுது ஒரு முக்கியமான வேலைக்காக தெற்கு திசை நோக்கி செல்கிறேன், 16 வருடங்களுக்கு பிறகு உங்கள் கிராமத்திற்கு மீண்டும் வருவேன். என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, 16 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பவும் வருவேன், அப்பொழுது நீ என்னை தரிசிக்கலாம், அது வரையிலும் நீ சுகமாக வாழ்வாய் என்று ஆசீர்வதித்து தன் சீடர்களுடன் புறப்பட்டு அநேக புண்ணிய சேஸ்திரங்களை தரிசித்து வைத்தியநாதம் சென்றடைந்தார். அங்கு அவர் சில காலம் மறைந்து வாழ்ந்தார். சாமி என்ன பண்ணுறாரு, வைத்தியநாதம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மறைந்து வாழ்கிறாரு. சாயம் தேவன்ட்டு அருளாசி வந்து கொடுத்துட்டு, நீ வந்து உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ வேண்டிய காலகட்டம் இது, நான் உனக்கு மறு வாழ்க்கை கொடுத்துருக்கேன், இந்த வாழ்க்கையை நீ அனுபவித்து சந்தோஷமாக அனைத்து செல்வங்களும் பெற்று உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழு, உன்னோட இல்லற வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளு,
16 வருஷம் கழித்து திரும்பவும் நான் ஊருக்கு வருவேன், அப்போ நீ என்னை சந்திக்கலான்னு சொல்லிட்டு தெற்கு திசையை நோக்கி வந்து பயணம் செய்கிறாரு. அங்கே நிறைய புண்ணிய சேத்திரங்கள்லாம் போன அவர் கடைசியாக வைத்தியநாதம் போகிறாரு. அங்கே போய் அவர் சில காலம் வந்து மறைந்து வாழ்கிறாரு. அதாவது தலைமறைவு வாழ்க்கை, யாருக்கிட்டையும் வெளிப்படுத்திக்காமல் வெளியே எங்கேயும் போகாமல் வைத்தியநாதம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தலைமறைவு சில காலம் ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறாரு. அதை கேட்ட நாமதாரகன் நம்ம கூட இப்போ ஒரு கேள்வி வரலாம், இவர் எதுக்கு மறைமுகமான வாழ்க்கை, எதுக்காக இவர் ஒரு கடவுள் இல்லையா, இவர் எதுக்கு ஒளிஞ்சு வாழணும், எதுக்காக மற்றவங்களுக்காக பயப்படணும்? அப்போ அந்த மாதிரி கேள்வி தான் நாமதாரகனுக்கும். சித்தமுனிவர்கிட்ட கேட்குறாரு, ஸ்ரீ குரு அவர்கள் மறைமுகமாக வாழ நினைத்ததற்கு என்ன காரணம்? தன்னுடன் இருந்த சீடர்களை எங்கு அனுப்பினார்? மறைமுகமாக இருந்த காலத்தில் என்ன செய்தார் என்று கூறுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நாமதாரகன் நம்மள மாதிரியே சித்தமுனிவர்கிட்ட கேட்குறாரு. அவர் கூட இருந்த சீடர்கள்லாம் அவர் என்ன பண்ணார், எங்கே அனுப்பி வச்சார், எதற்காக தலைமறைவான வாழ்ந்தார், எதுக்காக மறைமுகமான ஒரு வாழ்க்கையை வந்து மேற்கொண்டார், மறைமுகமாக வாழ்ந்தது என்ன செஞ்சார், அது எல்லாம் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நாமதாரகன் நம்மளை மாதிரியே சித்த முனிவர்கிட்ட கேட்குறாரு. சித்த முனிவர் அதுக்கு என்ன சொன்னார்? ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் எதுக்காக ஒரு மறைவு வாழ்க்கையை வாழ்ந்தார், அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்தார், தன்னோட சீடர்களெல்லாம் அவர் எங்கே அனுப்புனார், இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.